எந்த காரியத்தை நீங்க கவலைப்படுறீங்க? எந்த காரியத்தை நீங்க வேதனைப்படுறீங்க? எந்த காரியத்துக்கு நீ உம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த காரியத்தை ஒண்ணு விடாம தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கும் போது நீங்க ஏசப்பாட்ட என்ன செஞ்சு ஊத்திடணும். ஊத்திட்டு நெருக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? நெருக்கத்தை உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இப்போ நெருக்கமா இருக்கு? இப்போ நீங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்குற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்தெந்த காரியத்தில் நீங்க நெருக்கப்பட்டிருக்கீங்க? ஒருவேளை கடன் பிரச்சனைங்கிற நெருக்கம் இருக்கிறதா, அல்லது உங்க வாழ்க்கையில விளைவினம் என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது உறவினர் மத்தியில் ஒரு பிரிவினை என்கிற ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் பல விதத்தில் போராடி கொண்டிருக்கிறதா, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறதா, அல்லது கணவருக்கு ஒரு சரியான முறையில் வேலை இல்லாமல் நெருக்கம் இருக்கிறதா, அல்லது கணவர் பணத்தை விரயம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை நெருக்கம் இருக்கிறதா? அப்ப எந்த ஒரு குடும்பத்துக்குறான என்ன பிரச்சனை எது இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யணும்? அந்த நெருக்கத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட சொல்லி அறிக்கையிடணும். அந்த அறிக்கையிடணும், அப்படி சொல்லணும். அப்படி அறிக்கையிடும் போது தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எல்லா சூழ்நிலை என்ன செய்யறாரு? நம்மளுக்கு மாற்றி அமைக்கிறார். பார்த்துக்கணும். நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய நெருக்கத்தை அவர்கிட்ட சொல்றதே கிடையாது. நம்ம நெருக்கத்தை சொல்றதே கிடையாது. ஒரு 100 ரூபா பிரச்சனை இருந்தா கூட அந்த 100 ரூபா பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு 500 ரூபா பிரச்சனை இருந்தா கூட அந்த 500 ரூபா பிரச்சனை அவர்கிட்ட சொல்லுங்க. இந்த 500 ரூபா கூட நம்ம வெளியே ஆட்டி கைமாத்து கடன் வாங்காத அளவுக்கு தேவன ஒளியை நம்மளுக்கு உருவாக்கி தருவாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதான் நம்முடைய இதயத்தை என்ன செய்யணும்? ஊத்தணும். சஞ்சலத்தை ஊத்தணும், நெருக்கத்தை அறிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, என் சஞ்சலத்தை நான் தேவ சமூகத்தில் ஊத்துவேன், என்னுடைய நெருக்கத்தை, என் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லேலூயா.